ஒரு பெட்டி கடை ஓபன் பண்ணணும்னு ஆசையா வச்சுக்கோங்க. அதுக்கு எனக்கு 10,000 ரூபாய் தேவைப்படுது. 10,000 ரூபாய் பத்தாதடா. ஆனா என்கிட்ட இருக்கிறது வந்து 1000 ரூபாய் தான். அப்ப நான் என்ன பண்றேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாரும் கேட்கறேன். எனக்கு ஒரு 9,000 ரூபாய் வேணும். 9 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே 1000 ரூபாய் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு வந்து டோட்டலா வந்து எனக்கு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருச்சு. நானும் பெட்டி கடை ஓபன் பண்ணிட்டேன். அப்போ இப்ப நீங்க என் ஃப்ரெண்ட் வந்து 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கல்ல, ஒவ்வொரு அந்த ப்ராடக்ட் அந்த பெட்டிகள்ல விற்கும் ஒரு தேன் மிட்டாய், கடலை மிட்டாய் இப்படி எல்லாம் விற்கும் போது அதுல என்னென்ன லாபம் வருதோ அதை நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ ஒரு 5,000 ரூபாய் எனக்கு வந்து அதுல ப்ராஃபிட் கிடைச்சிச்சுன்னா அந்த 5,000 ரூபாய் இந்த 10 பேருக்கு ஷேர் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் வந்து நான் அப்படியே பேசி கொடுத்துருப்பேன். 500 ரூபாய் வரும்னு வச்சுக்கோங்களேன். 500 ரூபாய் வந்து ஒரு நீங்க 1000 ரூபாய் போட்டீங்கன்னா 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுதான் சிம்பிள் மெத்தட். அதே மாதிரிதான் நீங்க ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்கன்னா, இப்ப 1000 ரூபாய் வாங்கிருக்கீங்கன்னா அந்த ப்ராஃபிட் வர வர அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த அமௌண்ட் எவ்வளவு ப்ராஃபிட் வருதோ அதுக்கேற்றபடி அந்த ஷேரோட வேல்யூ ஏறிட்டே போயிட்டே இருக்கும். அதே இது அந்த பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, பிசினஸ் மூவ் ஆகல அப்படின்னா அந்த ஷேர் நீங்க 1000 ரூபாய் ஷேர் வேல்யூ வந்து 900 ரூபாய் 800 ரூபாய் அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். இதுதான் சிம்பிள் கனெக்டிவிட்டியில பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட்